என்ன மகா, வேலு செல்வி பேரை விட்டுட்ட? அத்த, நானும் வேலுவும் என்னைக்குமே பேருக்கோ புகழுக்கோ பழக்கப்பட்டவங்கல்ல. எங்களுக்கு அண்ணி நல்ல முறையில பிசினஸ் ஆரம்பிக்கணும், அது ஒண்ணு போதும். ஆமாமா, அண்ணனோட பேர் ஒண்ணு இருந்தா போதுமா? அம்மா, எப்படிமா நான் செல்வி வேலு பேரை போடாம இருப்பேன்? திருவியும் வேலுவையும் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் எனக்கு இப்ப செல்வியும் கீர்த்தியும். முதல்ல வியாபாரத்தை நடத்தினதே செல்வி தானே. அத்த, எங்க லிஸ்ட்ல பூஜா மாமான்னு எல்லாரும் இருக்கீங்க. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் விவிஐபி தானே. மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். பத்திரிக்கையில பேரை தப்பு தப்பா எழுதி கடைசியில அக்கா கிட்ட மாட்டிக்காதீங்க. கொடுங்க, நான் எழுதி தரேன். தாங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். யாரா சிக்குவாங்கன்னு பார்த்தேன். நீயே வந்து மாட்டிக்கிட்டியா? எழுது. சரி, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா எழுது. சொல்லுங்க. வியாபாரத்தை தொடங்கி வைக்கிறது செல்வின்னு போடு. என்ன மகா, கரெக்ட் தானே? அப்புறம் முதல் வியாபாரம் வாங்குறது வேலுன்னு போட்டுக்கோ. சரி, ஓகே. ஏய் அக்கா, எல்லாத்தையும் கரெக்டா எழுதுறி, எதையும் விட்டுறாத. அக்கா. என்னமோ பெரிய மாநாட்டுக்கு அழைப்புதல் அடிக்கிற மாதிரி அட்ரஸ் பேரெல்லாம் கேட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எதையுமே கண்டுக்காம இங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? நான் ஒண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இல்லம்மா, இன்னைக்கு ஒரு வேடிக்கை காட்டலான்னு இருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. ம், ம். பாத்தியா, நான் நினைச்ச மாதிரி சாவிய பீரோல வச்சுட்டு போயிட்டேன். பணம் வேற உள்ள இருக்கே. நல்ல வேலை, மகா பாத்திருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பா. நல்ல வேலை, மகாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உசிர் எடுத்துருவா. மாமா, எங்க போனீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்கு. என்னது? பேசாம ஒரு சீரியல் செலிபிரிட்டியை கூட்டிட்டு வரலாமா? சூப்பர் ஐடியா. ஆமா, அவதான் சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்கானா, நீங்களும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மாப்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத. பூஜா சொன்ன மாதிரி ஒரு நல்ல நடிகைய கூப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? நல்லாதான் இருக்கும்.
செல்வி, இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற பரிசு. இனிமே நான் தான் உனக்கு எதிரி. நீ கொடுத்த அந்த பணம் தான் உனக்கு எதிரியா மாறப்போகுது. வெயிட் அண்ட் see. மாமா, நம்ம ஆரம்பிக்க போறது சின்னதா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இதுக்கெல்லாம் நம்ம செலிபிரிட்டிஸை கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு வீணா செலவு? அந்த காசுக்கு கடைக்கு ஏதாவது சரக்கு வாங்கி போட்டா வியாபாரம் நல்லா இருக்கும். கரெக்ட். மாப்பிள, எதுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணணும்? நமக்கு எதுக்கு வீண் செலவு? திரு சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. ஆமாண்ணே, எதுக்கு நம்ம தொழில் தொடங்குற காசை வீணா எதுக்கோ போய் செலவு பண்ணணும்? செல்வி, அப்புறம் எப்படி நம்ம புதுசா தொழில் தொடங்குறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஏதாவது பண்ணாதான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஐயோ,